எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி தாங்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு இறால் வறுவல் ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக, அந்த சீ ஃபுட்டோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்ல இறால் சாப்பிடும்பொழுது ஜூஸியாக பக்குவமாக எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இறால் வறுவலை நீங்கள் சாதாரணமாக ரச சாதத்தில் இருந்து கலந்த சாதம் வரைக்கும், பிரியாணி, புலாவ், இது போல் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். டிஃபன் ஐட்டத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். பூரி, சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக பயன்படுத்திக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த இறால் வறுவல் ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இறால் வறுவல் செய்யறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் கடாய் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை, அடிகனமான எந்த பேன் வேணாலுமே எடுத்துக்கலாம். நான் ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் உங்களோட விருப்பப்படி சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க. நல்லெண்ணெய் நான் இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு நம்ம விட்டு செய்யும் பொழுது தான் அதனோட டேஸ்ட்டும் பக்குவமும் கரெக்டாக வரும். இதில் சீரகம் தாளிச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் சேர்த்துருக்கேன். சீரகம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் பூண்டு பற்கள் சேர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டு, பெரிய சைஸில் இருக்க பூண்டு, அதை அப்படியே உரித்து அந்த பூண்டு பற்களை இதில் சேர்த்துருக்கேன். கையில் அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கைப்பிடி அளவுள்ள பூண்டு பற்கள் இருக்கும். இது சீரகம் பொரியும் பொழுதும் பூண்டு வதக்கும் பொழுதும் மிதமான தீயில இருந்தால் போதும். தீ அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கருகி போயிடும். பூண்டு இது போல் லைட்டாக நமக்கு வறுபட்டு வரணும். இந்த சமயத்தில் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இலைகளை நீங்கள் ஃபர்ஸ்டே சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்க்கலாம். எண்ணெயில் வெடித்து தெரிக்கும் அப்படிங்கிறதுனால பூண்டு சேர்த்த பிறகு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய், 1.5 சென்டிமீட்டர் அளவுள்ள இஞ்சி, அதாவது 1 இன்ச்சு இருக்கும், அந்த இஞ்சை தோலெல்லாம் எடுத்துகிட்டு, பச்சை மிளகாய் முத்துனதாக இருந்துச்சுன்னா அதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு 1-2 இடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இஞ்சி நிறையவும் சேர்க்க வேணாம், அது பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வெங்காயம், நல்ல பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் 2 வெங்காயம் இது போல் நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை விட நல்ல பொடியாக கட் பண்ண முடியும் அப்படின்னா கூட கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்த உடனேயே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதக்கும் பொழுது அதிகமான தீயிலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவான தீயிலையும் இருக்கக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தீயை கரெக்டாக வச்சுட்டு வதக்குனிங்கன்னா வெங்காயம் கரெக்டாக வதங்கி வந்துடும். எப்பொழுதுமே வறுவல், தொக்கு இது போல் சமையலில் நம்ம செய்யும் பொழுது அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் அடி பிடிக்காது. அதே போல் நம்ம அது கூடையே இருந்து பார்க்கணும் இல்லை, வதக்கிற வரைக்கும் வதக்கிட்டு அது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் நம்ம சிம்மில் வச்சுட்டு வேறு வேலை கூட பார்க்கலாம். அதாவது வெங்காயம் வதக்கும் பொழுது மிதமான தீயில வச்சு வதக்கிக்கோங்க. நம்ம உப்பு, காரம் எல்லாம் சேர்த்து அப்படியே நல்லா சுருங்க விடுவோம் இல்லைங்களா, அந்த சமயத்தில் சொல்கிறேன். இது போல் வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிட்டு இதில் பெரிய சைஸில் இருக்க தக்காளி 1.5 தக்காளி, மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்குற தக்காளி நல்லா பழமான தக்காளியாக இருக்கணும். எப்பொழுதுமே இந்த தொக்கு வகைகள், தக்காளி சேர்த்து சமைக்கிற சமையல் வகைகள் எல்லாமே சுவை கூடுதலாக நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் தக்காளியும். தக்காளி நல்லா பழமாக இருந்தால் தான் அந்த சுவையை அது நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. தக்காளி நல்லா சாஃப்டாக நமக்கு வேகணும். அதனால ஒரு தட்டு போட்டு மூடிட்டு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு அப்படியே 5 நிமிஷத்துக்கு விட்டுற போகிறோம். நல்லா இது சாஃப்டாக வெந்து வந்துடும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கரண்டி வச்சு நம்ம மசிக்கும் பொழுதே தக்காளி சாஃப்டாக மசிஞ்சு வந்துடும். அதே போல் தக்காளியோட அந்த பச்சை மணமும் போயிடும். ஒவ்வொரு பொருளையும் இந்த நேரத்தில் தான் சேர்க்கணும், இவ்வளவு நேரம் தான் வதக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பக்குவம் மாறாமல் நீங்கள் வதக்குனீங்கன்னா நீங்கள் சமைக்கிற சமையலோட டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க. இப்போ தக்காளி நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சு. இது ஒரு கரெக்டான பதம். இந்த பதத்தில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இறால் சேர்க்கிற. இது 1/2 கிலோ அளவுள்ள இறால், கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது. ரொம்ப பொடியாக சேர்த்திங்கன்னா
தொக்கா நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க இறால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தனித்தனியாக நமக்கு கிடைக்கும். இறால் சேர்த்து சமைக்கிற உணவில் எப்பொழுதுமே மஞ்சள் தூள் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் அப்படிங்கிறதுனால 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அது பிரைட்டான ஒரு கலரில் இருக்கும். அதே போல் ஸ்மெல்லும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடையில் மஞ்சத்தூள் வாங்கி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. நான் சொன்னேன் இதில் அப்படிங்கிறதுனால 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா மஞ்சளோட ஸ்மெல் அதிகமாக நமக்கு தெரியும். அதனால் நீங்கள் மஞ்சளை மிஷினில் கொடுத்து அரைச்சி பயன்படுத்துகிறீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இறால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி திரும்பவும் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை சிம்மில் வைக்க போகிறோம். இது அப்படியே நல்லா வேக போகுது. அந்த இறாலில் நல்லா சுருங்கி ரவுண்டாக வந்திருக்கும். இறாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து வாங்குங்க. வாங்கிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. நடுவில் நீளமாக கருப்பு கலரில் இந்த குடல் பகுதி இருக்கும், அதை எடுத்துடுங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு சமைக்கும் பொழுது தான் அந்த ஸ்மெல் சீ ஃபுட்டோட அந்த ஸ்மெல் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா குழம்புக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, குழம்பு மிளகாய்த்தூள், அந்த குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். நான் இதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். காரம் நீங்கள் தூக்கலாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மசாலாலாம் கரையிற அளவுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதுனால தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்த தண்ணியும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி நான் சேர்க்கலை, சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஒரு 50 ml அளவில் தண்ணி சேர்த்து அதில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இறால் தொக்கு வறுவல் இதெல்லாம் செய்யும் பொழுது தண்ணி அதிகம் சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம மூடி வச்சு வேக வைக்கும்பொழுது இறால்லையே தண்ணி பிரிஞ்சு நிறைய வரும். அதனால தான் இந்த மசாலா பொருட்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கரைஞ்சி இதோட ஊறணும். அதுக்கு உண்டான அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ பார்க்கும்பொழுது தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, இது போல் நமக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஃப்ளாட்டாக தடவி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்துக்குலாம் இது போல் நமக்கு நல்லா கொதிச்சு வரும். முத்தாக திரும்பவும் கலந்து விடணும். இதே ப்ராசஸை நீங்கள் 2-3 நிமிஷத்துக்கு கேப் விட்டு செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலலாம் ரெடி ஆகிடும். நமக்கு நிறைய நேரம் இறாலை வேக வைக்கக்கூடாது. அதனால தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம வதங்கின பிறகு இறாலை சேர்த்தோம். அந்த மசாலா பொருட்களோட அந்த ஸ்மெல் போனால் மட்டும் போதும் நமக்கு. அதனால் கரெக்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா நல்லெண்ணெய் நம்ம இதில் நடுவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதுக்கு முதல்ல சேர்க்கும் பொழுதே கூட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இருந்தாலும் நிறைய சேர்த்துற வேணாம். இப்போ இந்த அளவு நமக்கு கிரேவி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் நமக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுருங்க விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நான் கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறேன். கொத்தமல்லி இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு 2 கைப்பிடி அளவு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே இது போல் சீ ஃபுட்டுக்கெலாம் கொத்தமல்லி தாராளமாக சேர்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் நமக்கு இருக்காது. அந்த நான்வெஜிடேரியன் ஸ்மெல் வந்து அதிகமாக தெரியாது. அந்த ஒரு நல்ல ஸ்மெல் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நம்மளை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்மெல் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் கொத்தமல்லி இலைகள் சேர்க்க மறக்காதீங்க. சூப்பரான சுவையான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான இறால் வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.